ஹை டு ஆல், வணக்கம். ஸோ இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள். ஒரு 30 பேஜ் இருக்கும்ப்பா. அவுட் சோர்ஸை நினைத்து பயப்பட வேண்டாம், முதலில் இதை படியுங்கள், அடுத்த பிடிஎஃப்பில் வருகிறேன் தருகிறேன். இது நான் தான் எழுதுனது. ஸோ இது என்னென்னு கேட்டால், ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் அப்படின்னு சிலபஸில் இங்கே கொடுத்துருப்பாங்க. பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல். ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த டாபிக் தமிழ் டு இங்கிலீஷ் ஒகாபுலரி, ஜென்ரல், டெக்னிக்கல், அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பொது, அதுக்கப்புறம் தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் நிர்வாகம். இந்த 3 படி பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறோம். அதில் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அப்போ ஒரு சில தகவல்களை நம்ம கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு உரையாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, டயலாக். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஒலியியல் அப்படின்னா என்ன, மொழியியல், ஊடகம், இதெல்லாம் ஸ்கூல் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே வரிசை எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வானொலி, தொலைக்காட்சி, ரேடியோ, டிவி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எடுத்து இந்த பிடிஎஃப் மொத்தம் 30 பக்கம் இருக்கும்ப்பா. இதை அப்படியே பிடிஎஃபாக எடுத்து நம்ம டெலிகிராமில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை படிங்க. ஓகேங்களா? ஒரு 30 பக்கம் தான் இருக்குது. 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் தொகுத்து எடுங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதைப்படி நம்ம டீம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது நான் டெலிகிராமில் வச்சுட்டேன். டெலிகிராம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய பிடிஎஃப் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் கற்பதை டெலிகிராம்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம ஒன்று ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ தமிழில் அவுட் சோர்ஸ் பயமாக இருக்குன்னு நினச்சிருக்கீங்கல்ல, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தர்றேன். வருகிறேன் தருகிறேன் பிடிஎஃப். கவலையப்படாதீங்க, சார் நான் அந்த புக்கு வாங்கணுமா இந்த புக்கு வாங்கணுமா, கவலையே படாதீங்க. நான் எல்லா புக்கும் நான் 1 by 1 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்குறத மட்டும் படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கொடுக்குறதையும் படிங்க, அதை படிங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்குன்னா தாராளமாக படிங்க. ஆனால் நான் கொடுக்குறத படிச்சிருங்க, முழுமையாக படிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் எண் எல்லாம் கொடுத்துருக்கேன், நம்பரில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட நீங்கள் பேசலாம். டெலிகிராமில் என்கிட்ட பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.